ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-16 இந்த 3 வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதனால் இந்த நாள் பெண்டிகஸ்ட் டே, உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் 1ஆம் நூற்றாண்டில் ஊற்றப்பட்ட நாளை கொண்டாடப்படுகிற இது நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பம் உடைய பிள்ளைகளுக்கு வர பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பிள்ளைகளுடைய வாழ்வில் முதன்மையான நன்மைகளை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். இயேசு எப்போது நம்முடைய வாழ்வில் அவர் நல்லவராக போயிருக்கிறார். இன்றைக்கி உலகம் முழுவதும் பெண்டிகாஸ்ட் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் 1ஆம் நூற்றாண்டில் 120 பேர் தம்முடைய சீசர்கள் மாடி வீட்டில் கூடி அவர்கள் ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவி என்ன பண்ணார்? அவங்க மேலே ஊற்றினார். இப்போ பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாளை கொண்டாடுகிற இந்த நாள் பெண்டிகாஸ்ட் டே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கி ஒரு பெரிய விசேஷமாய் பல இடங்களிலே கொண்டாடுகிறார்கள். நம்முடைய வாழ்வில் ஆவியானவர் நடத்துதல். பெந்தகோஸ்தே அப்படின்னாவே பரிசுத்தாவி பெற்றவர்கள். பெந்தகோஸ்தக்காரங்க அப்படின்னா பரிசுத்தாவி பெற்றவங்கன்னு அர்த்தம். சொல்லுங்கள், பெண்டிகாஸ்டுக்காரனா என்னது? பரிசுத்தாவியை பெற்றவர்கள். அந்த பரிசுத்தாவியானவர் ஏன் பெற்றுக்கொள்ளணும்? இந்த பரிசுத்தாவியானவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவை? பரிசுத்தாவி இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அது 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கவர் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நம் பலனடைந்து பூமி முழுவதும் இருக்கிற இடங்கள் பூமி முழுவதும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆகவே நீங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்னாடி தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டு பரமேறுகிறார். இயேசு பரமேறின பிறகு அவர்கள் எல்லாரும் 120 பேரும் மேல் வீட்டு அறையில் காத்திருந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவி ஊற்றப்படும் போது அவர்கள் நாவுகள் அக்கினி நாவுகளைப் போல இருந்து பற்பல பாஷைகளை பேசி அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷை அப்படின்னா தங்களுக்கு புரியாத அறியாத பாஷைகளிலே ஆண்டவரோடு கூட பேசினார்கள். அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், தேவனுக்கு புரியவனவனாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்குள்ள பரிசுத்தாவியனுக்குள்ள அவர்கள் மலனடைந்து சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அதனால தான் ஞானசானம் கொடுக்கும்போதே நம்ம சொல்கிறோம், நீங்கள் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை பெறாமல் ஞானசானம் எடுத்தாங்க. அப்போல்லோ கைகளில் ஞானசானம் எடுத்தாங்க. அவங்களுக்கு பரிசுத்தாவி குறித்து தானே கேள்விப்படலை அவங்க. அதனால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பவுல் மேடான வழியாக அந்த தேசத்துக்கு அங்கே கடந்து போகும்போது அவர்கள் பரிசுத்தாவி குறித்து அவர்கள் கேள்விப்படாமல் ஞானசானம் எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் சிஎஸ்ஐ ஆர்சியில் ஞானசானம் எடுத்த ஒருவனை திரும்பவும் சத்தியத்தை சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி திரும்ப ஞானசானம் கொடுப்பதுக்கு என்ன காரணம்? அதே போல் இங்கேயும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஞானசானம் ஸ்தோத்திரம் எந்த சபையில் அதுக்கு உண்டான விளக்கம் தெரியாமல் ஒருவன் எடுத்திருந்தா அவனை திரும்ப கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பரிசுத்தாவி ஞானசானம் அந்த கிளாஸ்லாம் சொல்லி அவங்களுக்கு ஞானசானம் கொடுக்குறோம்.
ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கும் யாரெல்லாம்? ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கேன். 1 2 உங்கள்ட்ட 4 தூக்கிச்சு, இப்போ 2 தான் இருக்குது. என்னைக்கு அடுத்த வாரம் நமக்கு கொடுப்போம். அப்படி தானே? இன்றைக்கி எடுக்க ஆயத்தமாக வந்திருக்கீங்களோ? இல்லை, அடுத்த வாரம் நமக்கு ஞானஸ்தான கிளாஸ் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஞானஸ்தான கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ நல்லா கவனிங்க, இது குறித்ததான அந்த அவர்களுக்கு தகவல்களை சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அவங்க மேலே கைகள் வைக்கும்போது அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். 8ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் மேல் அவங்க கைகள் வைத்து ஜெபம் பண்ணின போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்க வேண்டும்? அந்த 19ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்து இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டானது என்பதை கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படியானால் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். யோவான் ஸ்நானகன் இயேசு வருவதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறான்? ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் ஜனங்களுக்கு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பெற்றார்கள். நல்லா கவனிங்கண்ணே. அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது. ஒரு அலையில சொல்லுங்க. அப்போ பரிசுத்த ஆவியை கண்டிப்பாக எல்லா விசுவாசிகளும் என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ளணும். நாம் தாகமுள்ளவர்களாக கேட்கும்போது, விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை தருகிறார். பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டவர்கள் அதை எப்போது என்ன பண்ணோம்? ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணோம். காலை மாலை தனி ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணோம். கை தட்டுவது மாத்திரம் அபிஷேகம் கிடையாது. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசுவது மாத்திரம் அபிஷேகம் இல்லை, அது நடக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்படி பெற்றுக்கொண்டவர்கள், அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய என்ன பண்ணுறாங்க? புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ நல்லா கவனிங்க. அபிஷேகம் பெறுவது என்பது அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமில்லை, கைகளை தட்டுவது மாத்திரமில்லை. அந்நிய பாஷை பேசி ஆவியானவரோடு கூட, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். அப்போ நல்ல அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஆவியானவர்களால் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று அவர் சொல்லும்போது அவருடைய வழிநடத்துதலில் நடக்க வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படவில்லையோ அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லை. அவர்களை மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மாம்சமும் மனசும் விரும்பினது. அப்படின்னா முற்காலத்திலே மாம்சமும் மனசும் விரும்பினபடி பிசாசானவன் அவர்களை வழிநடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் நானும் தேவ ஆவியினால் நடத்தப்பட பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதில் என்னன்னா, பரிசுத்த ஆவியாருடைய வழிகாட்டுதல், அவர் காண்பிக்கிற திசை, அவரை பின்பற்றி நடந்து அவனுடைய பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி நீதி நோக்கி வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாவத்திலிருந்து நீக்கி சுத்திகரித்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அவர் பாவத்தின் வழியை விட்டு நீதியின் வழியில் அவர் நம்மளை நடத்துகிறார். நாம் தவறான பாதையில் செல்லும்போது அவர் நம்மளை கண்டிக்கிறார். மற்றும் தேவனை ஆண்ட சமூகத்தில் மகிழ்விக்கும் செயல்களை நாம் செயல்படுத்தும்படி அவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. தவறான பாதையில் போகாதபடி அவர் நம்மளை சுட்டி காண்பிக்கிறார், கண்டிக்கிறார். ஆவியில பேசுவார், உள்ளத்தில் பேசுவார், பரிசுத்தவான்களை கொண்டு பேசுவார், வேத வாசகங்களை கொண்டு பேசுவார். அவர் நம்ம சரியான பாதையில நடத்துவார்.
அது சரியான பாதையில் நடந்தா இந்த பூமியிலும் ஆசீர்வாதமாக இருப்போம், பரலோகத்திலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஒரு மனுஷன் இந்த பரிசுத்தாவியினுடைய வழிகாட்டுதலை, பரிசுத்தாவியினுடைய நடத்தலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் தேவ பிரசன்னத்தை இழந்து மாம்சத்தின்படி நடப்பானால் அவர்கள் தேவ புத்திரராக இருக்க முடியாது. அவர்களை பிசாசு வழி நடத்துகிறான்னு பார்க்குறோம். அப்படி தேவனுடைய புத்திரர் என்ன அர்த்தம்? சபையில் சேர்க்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஒரே தந்தையின் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு வாரிசுகளாக கிறிஸ்துவின் மகிமையில் பங்குடையவர்களாக இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறாராம். அல்லேலூயா. அதனால தான் சபையில் பங்குள்ளவளாக இருக்கணும். அப்போ தேவனுடைய புத்திராக இருக்கிற ஒருவன் சபையில் பங்குள்ளவனாக இருப்பான். சபையில் ஏனத்தனும் வந்து போக மாட்டான், இஷ்டத்துக்கு வருவான், இஷ்டத்துக்கு போக மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா சொல்ல மாட்டான். இஷ்டத்துக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறேன், அவன் வீட்டுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு இஷ்டத்துக்கு போயிட்டு வருவான். அவனுக்கு சபையில் பங்கு கிடையாது, ஆண்டவரிடத்தில் பங்கு கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் விருந்தாளி. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. சபை கூடி வரும்போதெல்லாம் சபையில் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் கலாத்தியர் 5:14 சொல்லுகிறோம், ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சை என்ன பண்ண மாட்டோம். சொல்லுங்க, பைபிள் வாசிங்க, என்ன பார்க்காத. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகள் என்ன பண்ண மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் நடத்துறதுக்கு ஏதுவாக ஒப்பு கொடுக்கணும். உன் இருதயத்தை கடினமாக்க கூடாது. மாம்சமும் மனசு விரும்பினபடி செய்வதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆவியானவர் நடத்துகிறார். ஆண்டவர் நடத்துகிற பாதைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அது சில வேளையில் கடினமாக தான் இருக்கும். குறைவாக இருக்கிறது போல தெரியும், சிறையாக இருக்கிறது போல தெரியும், பள்ளத்தாக்கா இருக்கிறது போல தெரியும், தேவ சமூகத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட்டது போல தெரியும், மனிதர்களால் கைவிடப்பட்ட போல காணப்படும். ஆனாலும் ஆவியானவர் சரியான பாதையில் உன்னை நடத்தி சரியான இடத்துல கொண்டு போய் தேவ நாமத்திற்கு மகிமையாய் அவர் உன்னை நடத்துவார். அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டார்கள். மாம்சத்தின் இச்சை என்ன? மனசு என்ன சொல்லுது, மாம்சம் என்ன சொல்லுகிறது, ஏன் நான் என்ன நினைக்கிறேன், மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, யாரை பிரியப்படுத்த நடக்கிற, ஆமாவா இல்லையா? இப்போ மாம்சத்தின் இச்சைன்னா என்ன? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனால் என்ன கிடைக்கும், ஒருவேளை இன்றைக்கி போனால் இந்த கடனை அடைக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கி வேலைக்கு கிடைக்காது, இல்லைன்னா இன்றைக்கி போனால் அந்த தகவல் அந்த காரியங்கள் செயல்பட முடியும், எனக்கு அது தேவை, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சர்ச்சுக்கு போய்க்கலாம் அப்படின்ற எண்ண ஓட்டம் வருகிறது. அலட்சியப்படுத்துகிறது சபையை, ஆண்டவரை, சமூகத்தை, ஆண்டுடைய பிரசன்னத்தை. அதனால தான் துணிகரமாக ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிட்டு மாம்சத்தை தங்கள் விரும்புகிறபடி, தங்கள் மனசை விரும்புகிறபடி, தங்கள் இருதயம் விரும்புகிறபடி நடக்க தங்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்காதவன் தன் மாம்ச இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறான், பின்வாங்கி போறான், தன் இஷ்டப்படி நடக்கிறான், தேவனுக்கு சாட்சியா இல்லை, சுயநலமுள்ளவனா இருக்கிறான், தேவராஜ்ய சிந்தை இல்லை, மாடி மேலே மாடி, வீடு மேலே வீடு, கார் மேலே காரு, சொத்து மேலே சொத்து, வசதி மேலே வசதி, லஞ்சம், இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் நிலம் நன்றாக விளைஞ்சது, அவனுக்கு வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார், தேவன் நிலத்தை நன்றாய் விளைய செய்தார். நடுகிறானும் அல்ல, நீர் பாய்ச்சிரும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே நடுறோம், நீர் பாய்ச்சிரும், ஆனால் அதை நல்ல கதிர்களாய் 30, 60, 100 விளைய செய்கிறவ தேவன். ஆனால் விளைந்த பிறகு சொல்றான், என் ஆத்துமாவே நான் என்ன செய்வேன், நிறைய விளைஞ்சி
நிறைய களஞ்சல் அடுக்குவதற்கு இடம் எல்லாம் போச்சு அப்படின் போது தான் சொன்னான், முட்டாள், இந்த ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ என்ன செய்வ? இந்த உணர்வு இல்லாத நடக்கிறவன் தங்கள் இச்சைகளை நிறைவேற்ற நடக்கிறாங்களாம். அவன் தன் இச்சையை நிறைவேற்ற நினைக்கிறான், சுயநலமாக நடக்கிறான். அப்படின்னா ஆவியிலே நடத்தப்படுகிறவனா, இன்ன வரைக்கும் என்னை நடத்தினவர் நாளைக்கு நடத்துவார். அவர் கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், அவர் சொல்லுகிறபடி நடக்கிறேன். என்னை குழியில் போட்டாலும் சரி, என்னை விற்றாலும் சரி, என்னை சிறை சேர்ப்பு போட்டாலும் சரி, பொய் குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி, நான் தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ளவனாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்போ தேவ ஆவியினால் நடத்தப்படணும். தேவ ஆவியினால் நடத்தப்படாதவன் தன் இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறான். தன் இச்சைப்படி நடக்கலைன்னா அவன் நான் ஏன் வாழணும், நான் ரயிலில் விந்து செத்துலாமா, இல்லை நான் போய் தற்கொலை பண்ணிக்கலாமா, இல்லை மருந்து குடிச்சிக்கலாமா, இல்லை நான் இன்னொருத்தன் தேவை சந்திக்கலாமா, இன்னொருத்தனை ஏமாற்றலாமா, என்ன செய்யலாம், கோபம் எரிச்சல் வந்து அவன் ஆவியானவன் நடத்துவது ஒப்பு கொடுக்கல, தன் இச்சின்படி நடக்கலைன்னு மாம்சத்தின் கிரிக்கு ஒப்பு கொடுத்துட்றான். அல்லையில வரல பாருங்க. ஏன்னா நாங்களாம் மாம்சத்தின்படி தான் நடக்கிறோம் பாஸ்டர், அப்படி தானே? நான் பொண்ணு பார்த்தபோது அவன் தம்பிக்கு இல்லை, அவங்க அம்மா வச்சு தான் பொண்ணு பார்த்தோம். அவன் தம்பி வெளிநாட்டுலேருந்து வந்திருந்தார். அவரை மாப்பிள்ளை பார்க்கணும் பைபிள் காலேஜுக்கு வந்திருந்தார். அப்போ அவங்க பாஸ்டர் வீட்டில் வச்சு தான் பார்த்துட்ருக்குறோம், பார்த்து பேசியிருந்தோம், பார்த்துருந்தார். நான் சொன்னேன், ஊழியத்துக்கு எங்கே போட்டாலும் நான் போவேன், எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு பேக்ரவுண்டு. ஒருவேளை பசியா இருந்தாலும் ஈரத்துறை வழிகளுக்கு வைத்த கட்டிட்டு ஊழியம் செய்தார்கள் பரிசுத்தவான்கள். அன்னைக்கு அவங்க விதைச்ச விதை தான் இன்றைக்கி எல்லா ஊழியர்கள் நல்லா இருப்பதற்கு, சபைகள் இருப்பதுக்கு காரணம். அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்களாம் வயிற்றில் ஈரத்துணி கட்டிட்டு ஜெபம் பண்ணி ஊழியத்தை செய்தார்கள். சாட்சி சொல்லலாம். நான் சொன்னேன், வயிற்றில் ஈரத்துணி கட்டிட்டு ஊழியம் செஞ்சாலும் செய்வோம், ஆனால் எனக்கு ஒன்று இருக்குது, ஏன்னா ஆண்டவர் அப்படி விடமாட்டான்னு நம்பிக்கை இருக்குது, அதை நம்பிந்தான் பொண்ணு கொடுக்குன்னு பேசினேன். நேருக்கு நான் சொன்ன வார்த்தை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஈரத்துணி வயிற்றில் கட்டி ஒன்றுமே இல்லை, ஊழியத்தில் ஒன்றுமே இல்லை தான் போகிறோம், கர்த்தர் தான் நடத்துவார் என்ற விசுவாசம், மனுஷர்கள் செய்ய மாட்டேன்னு தெரியும். ஆனால் வந்தவொடனே 1500 தான் கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் ஊழியத்தை செய்வதுக்கு நடத்தியிருக்கிறார். ஆனால் ஒன்று, அந்த நாட்களில் வந்த உடனே எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவனை பார்த்து நான் நடக்கலை. நான் அதை செய்யணும் இதை செய்யணும் பிள்ளைகள் வாங்கி தருங்கன்னு சொல்லி செய்யலை. சாப்பாடு ஆண்டவர் வழி கொடுத்தார். வேறு எங்கேயும் போக மாட்டேன், டெய்லி ஜோம் பண்ணுவேன், செக்ஷன் மீட்டிங் மட்டும் போயிட்டு வருவேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா பணம் வேணும்ல. எங்கள் வீட்டுக்கு போகிறதில்ல, அவங்க வீட்டுக்கும் போகிறதில்ல, ஊழியத்தை செய்தோம். நான் என்ன சொல்கிறேன், ஆவியானவர் நடத்துகிறபடி நம்மளை ஒப்பு கொடுத்தா அவர் நம்மளை மேன்மையாய் நடத்துவார். அவர் கிருபை என்னோடு, அவர் கிருபை நம்ம கூட இருக்கும், அவருடைய தயவு இருக்கும். ஒருத்தவன் ஆண்டவரை நம்பாமல் நான் சாக போகிறேன்னு முடிவு எடுக்கிறவன், அவன் ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அவனுக்குள்ளே பிசாசு இருக்குது. பிசாசு ஏமாற்றுவான், தந்திரமாக ஏமாற்றுவான். ஜெபம் பண்ணுற மாதிரி, பைபிள் வாசிக்கிற மாதிரி, ஊழியம் செய்கிற மாதிரி நடிப்பான். ஏன்னா ஒளியின் தூதன் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசுக்கு ஒரு பேர் என்னது சொல்லுங்கள், பிசாசுக்கு ஒரு பேர் என்னது? ஒளியின் தூதன். அவன் ஜெபம் பண்ணுற மாதிரி, பைபிள் தூக்கிட்டு மாதிரி அப்படி தான் இருப்பான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ சாட்சிக்கு சர்ச்சுக்கு தானே போனாங்க, ஊழியம் தானே செஞ்சாங்க, இவங்க ஏன் அப்படி நடந்துட்டாங்க, ஏன் ஆண்டவர் கைவிட்டுட்டார்? ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இவன் புத்தி சரியில்லை, இவன் எண்ணம் சரியில்லை, இவன் மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து ஸ்தோத்திரம் அவனை கௌரவம். நான் பாருங்க, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து உருவாக்குறனார்னு அர்த்தம். உருவாக்குறனா என்ன அர்த்தம்? நான் யார் வீட்டில் நிற்க மாட்டேன், யார் என்ன சொன்ன எனக்கு ஆகாது, நான் அப்படியே நடப்பேன்னு சொன்ன கொண்டு வந்து உடச்சி. எங்கள் அரண்மனையில் வாழ்ந்தவங்க மோசே, அரண்மனையில் வாழ்ந்தவங்க குறை இருந்திருக்குமா? குறை இருந்திருக்குமா? பாய்தான் சொல்லுங்க. அவனுக்கு சகல விதமான சாஸ்திரங்கள் கற்றுக்கு கொடுக்கப்பட்டதான். அரண்மனையில் வாழ்ந்தான், ராஜா சாப்பாடு, அர்த்தத்தில் ராஜாவாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளவன். ஏன்னா பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறவன். அவனை ஊழியத்தில் தம்முடைய ஜனங்களை நடத்தணும்னா
அவனை கொண்டாந்து ஆடு மேய்க்க விட்டார், வனாந்தரத்தில் கொண்டாந்து விட்டார். வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஆடுக்கு அங்கங்கே புல்லு முளைச்சிருக்கும், அந்த கள்ளி செடி முளைக்கும், அந்த கத்தாழை முளைக்கும், அப்படி தானே? அதில் என்ன முளைக்குமோ அதெல்லாம் அதில் வச்சு என்ன சாப்பிட முடியும்? 40 வருஷம் உருவாக்கினாராம் பாருங்கள். 40 வருஷம் அரண்மனையில் இருந்தான். சொல்லுங்கள், அவன் பிறந்ததுலேருந்து எத்தனை வருஷம் இருந்தான்? 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தவன் 40 வருஷம் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டார். எங்கே கொண்டு வந்துட்டார்? சில நேரங்களில் நம்மளை ஆண்டவர் அழைத்து வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில நேரங்களில் நம்மளை உருவாக்குவதற்கு சில குறைகளையும் சில வழிநடத்துதலையும் வனாந்தரத்தின் வழியாக நடத்துவார். நீ அதுக்கு சாக ஒன்று ஒப்பு கொடுக்கல, ஆண்டவர் எப்படி நடத்துவாரோ அப்படி நடப்பதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் எப்படி நடத்தினாலும் நடப்பேன் என்ற சிந்தனை உனக்குள்ள வர வரைக்கும் நீ 40 வருஷம் இல்லை 400 வருஷம் வந்தாலும் வனாந்தரம் தான் இருக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிணைகளை கொடுக்கணுமா? நீ மனம் திரும்பாத வரைக்கும் உனக்கு அடி மேல் அடிதான், வனாந்தர வாழ்க்கை தான். உருவாக்கப்படுவதற்கு யாரெல்லாம் தங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆவியானவர் மேன்மையாய் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்ல ஊழிக அவன் எப்போ ஒப்பு கொடுத்து நிறைவானதோ அப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். ஆண்டவர் அவனுக்கு காட்சி அளித்தார். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் புறப்பட்டு வந்தது. அந்த நாள் முதற்கொண்டு சாகர வரைக்கும் தேவனுடைய மனுஷனா தேவ பிள்ளைகளை வழிநடத்துவதற்குண்டான கிருபைகளை தேவன் அவனுக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்துவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த வழி நடத்த நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மாம்சத்தை நிச்சயின்படி நடப்பதுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி எனக்கு வெக்கமாக இருக்குது. வெக்கம் உனக்கு வரக்கூடாது. ஊழியத்துக்கு ஒருத்தர் வந்த பிறகுனா அவனுக்கு வெக்க சூடு சொன்ன இருக்கக்கூடாது. வெள்ளை சட்டை நான் போட்டிருக்கேன், நாளைக்கு யாருமே இல்லை, அங்கே சாக்கடை கிளீன் பண்ணால் நான் இறங்கி கிளீன் பண்ண ஆயத்தம். நான் இன்றைக்கி லெட்டின் பாத்ரூம் சுத்தம் பண்ணுறேன். எந்த வேலையும் செய்வதற்கு ஆயத்தம். பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆயத்தம், கஞ்சி சாப்பிட்றதுக்கு ஆயத்தம், ஒருவேளை பட்டினியாக இருப்பதற்கு ஆயத்தம். அந்த இடத்துக்கு வரணும். அதை விட்டு மாம்சத்தை நிச்சயம் நிறைவேற்றுவதற்கு பிரிஸ்டேஜ் பார்த்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி யார் ஒருவன் கவுன்சிலிங் ஊழியக்காரனோட செய்யலையோ அவன் ஊர்பட்டதாக சரித்திரம் கிடையாது. உனக்கு முடியல, அடுத்தது ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முடியலையா, வேதத்தை வாசிக்கணும். அந்த ஆலோசனை கிடைக்கலையா, ஊழியக்காரங்கிட்ட வந்து பேசணும். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே நல்ல எல்லாரும் வாய்த்தையும் சொல்லுங்க. போதும் என்கிற போதும் என்கிற போதும் என்கிற போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதை மீற ஒருத்தவன் மாட்டிக்குவான், இச்சையில் மாட்டிக்குவான், கண்ணு பேச்சில் மாட்டிக்குவான். ஒரு நாளும் வேதம் சொல்கிறது, அவரை விசுவாசித்தவர்கள் வெக்கமடைய கர்த்தர் விட மாட்டார். வெக்கம் வர மாதிரி தான் தெரியும், கீழ்ப்போனது மாதிரி தான் தெரியும், காரியங்கள் செயல் மாதிரி தான் தெரியும். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக வெக்கமடைய. ஆனால் யார் ஒருவன் மாம்சத்தை நிச்சயம் நிறைவேற்ற விரும்புகிறான் வெக்கப்படுவான். அவன் வெக்கமடைவான், தோல்வி அடைஞ்சிருவான். அவன் தற்கொலைக்கு தான் அவன் வழி. அவனால் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படும். அவன் ஒரு காரியம் வாழ்க்கையில் ஆணோ பெண்ணோ அவன் வாழ்க்கையில் ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படும். அவங்க நடக்கை மோசமாக இருக்கும். அவன் நடக்கை அநேகருக்கு இடலாக இருக்கும். அவன் வேசித்தனம், அவன் வாழ்க்கையில் திருடு போய் வந்து அநேகரை அவர்கள் வஞ்சிப்பார்கள். அவர்கள் நடக்கையினால் ஆண்டோர் நாமம் தூஷிக்கப்படும். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிள்ளைகளானால் அவர்கள் சுதந்திரவாளிகளாக மாறுவார்கள். ஆமாவா இல்லையா? பிள்ளைன்னா கண்டிப்பாக சுதந்திரவாளி. கர்த்தருக்குடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருக்குள்ள எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுக்காம எனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போகிறார்? அது வரல பாருங்க. ஆமாவா இல்லையா?
அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இல்லாமல் யார் கொடுப்பா? அவருக்கு உண்டான சொத்து, நான் அவருடைய பிள்ளைன்னா, நான் அவருடைய சுதந்திரவாளினா, அவருக்கு உண்டான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தேவன் எனக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். அதாங்க நீதி. தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்கு, அதான நீதி. நீதியா இல்லையா? நீதியா இல்லையா? ஆனால் ஒரு பிள்ளை அடங்காமல் கீழ்ப்படியாமல் அது தருதலையாக சுற்றி பெற்றோருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி பெற்றோருக்கு இப்படி நடக்கலைன்னா அந்த சொத்து அது கிடைக்குமா? கிடைக்குமா? தகப்பன் வேறொருக்கு என்ன பண்ணுவார்? அதான் நீதி. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே பரலோகத்தில் நடக்கிறதுக்கு நிழலாக தான் நடக்கிறது. ஆராதனை முதற்கொண்டு எல்லாமே ஆண்டவர் இங்கே நம்மளை உருவாக்குறார். இது ஒரு வனாந்தரம். இதில் உருவாக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாக நடத்துவதற்கு அவர் நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் யோவான் 16:13 படிக்கிறோம், சத்தியத்தின் ஆவி, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் என்ன பண்ணுவாரா? சொல்லுங்க, என்ன பண்ணுவாரா? சொல்லுங்க. சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது சத்தமாக சொல்லுங்க, சகல. அதனால தான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, பரிசுத்தாவியை சொல்லுங்க, பரிசுத்தாவியை பக்கத்தில் கைக்குள் சொல்லுங்க, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டியா? அவரை பெற்றவங்களுக்கு அவங்க சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். கேளுங்க, சகல சத்தியம் நடக்கிறீங்களா? கை கொடுத்து கேளுங்க. நடக்கிறேன்னு கேட்கக்கூடாது, நடக்கிறேன்னு கேட்கணும். அவங்க பதில் சொல்லணும். நடக்கிறேன்னு ஒரு ஆள் கேட்கணும், ஒரு ஆள் பதில் சொல்லணும். நடக்கிறாரா? அவ கேட்டு, நடந்தால் ஏன் பொய் சொல்கிறேன்னு கேளு. நடந்தால் ஏன் சத்தியத்தை கீழ்ப்படிக்க மாட்டேன்னு கேளு. ஆமாம் தானே? நடந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் எப்படி போக முடியும்? சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா அப்போ பாருங்க, அப்போ மாம்சத்தின் வழி இருக்கான். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ வழிகள் மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்களா? மாம்சத்தின் வழியை எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன? தேவனுடைய ஆவினா நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், நான் 4 விதமான வழியை சொல்லி ஜெபம் பண்ண கத்தை சுத்தமானால் சாயங்காலம் பார்க்கும். அப்போ பாருங்கள், 4 விதமான வழிகளை பார்க்குறோம். 8:1 வாசித்தோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. நரகம் கிடையாது அவனுக்கு. ஜட்ஜ்மென்ட் டேல கர்த்தர் பரலோகத்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஆவியானவர் நடத்தினா என் கண்ணை நேராக பார்க்க சொல்லுவார். என் கண்ணை ஒரு நாளும் பரிசுத்தம் இல்லாமல் அவர் விட மாட்டார். ஆவியானவர் என்னை நடத்தினார். என் மாம்சத்தில் உண்டாகிற இச்சையை அதை கிறிஸ்துவுக்குள் அதை மேற்கொள்ள ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். ஆவியானவர் என்னை நடத்தினால் என்னுடைய மனதை தெளிந்த புத்தியுள்ளவர் மாற்றுவார். கண்ணை அங்கன்னு அலைவிடுறது மாத்திர எண்ணத்தையும் அலைவிட மாட்டார். என்னுடைய எண்ணங்களும் என்ன பண்ணாது? அலைப்பாயாது. சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்காது, சூழ்நிலைக்காக காத்திருக்காது. யாரும் இல்லை என்ற அந்த சூழ்நிலை வரும்போது அது தவறு செய்வதற்கு நேராய் என் சிந்தனை போகாது. ஆவியானவர் என்னை நடத்தினால் என் உள்ளம் கேடுபாடு இல்லாமல் என் உள்ளம் உத்தமமாய் காணப்படும். உள்ளம் எப்படி இருக்கும்? அதனால தான் சொல்லுங்க, உத்தம இருதயத்தோடு நடக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உங்களெல்லாம் என்ன பண்ணுறது? நான் 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் எத்தனை? 9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீ மதியில்லாதவராய் நடந்து கொண்டே. அந்த ராஜா 7 வயது இருக்கும்போது
சாக போறவனை காப்பாற்றி ஆலயத்தில் வைத்து பிரதான ஆசாரியனாகிய யோய்தா அவனை பாதுகாத்து அவனை 12 வயசில் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்தி அவன் இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, ஏன்னா அந்த யோய்தா ஆசாரியன் ஊழியக்காரன் பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டவனாக இருந்தபடினால் அவன் ஆலோசனைப்படி நடந்தவான். அவன் இறந்த பிறகு இவன் தன் அங்குள்ள பிரபுக்களுடைய வழிகளிலே நடந்தானான், பிரபுக்கள் சொல்லுகிறபடி நடந்தானான். ஆகவே யோய்தா தனக்கு நன்மை செய்து நான் ராஜாவா உயிரோடு இருப்பதற்கு யார் காரணம்? யோய்தா. அவங்க அத்தை, யோய்தா அவன் மனைவி அத்தை. என்னை ராஜாவாக்கி இந்த மேன்மை கொண்டது யோய்தா. அவன் குடும்பத்துக்கு நான் தீங்கு செய்யக்கூடாதுன்ற உணர்வு இல்லாமல் யோய்தாவின் மகன் அவன் தவறை சுட்டி காட்டிய போது அவனை கல்லெறிந்து சாவதற்கு இவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டு சொல்கிறாரு, உன் இருதயம் உத்தமமாக இருக்க வேணாமாப்பா. உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நன்மை கொடுப்பார். நீ ஆண்டவருடைய வழியை விட்டுட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டுட்டு உன் சுய வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்ட, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்ட, ஆண்டவருடைய வழியில் நடக்காமல் வாழ்க்கையை நீ ஏமாந்து போனிய, இந்த விஷயத்தில் நீ மதி இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய கோபம் அவன் மேலே வந்தது. அவன் சாபம் பெற்றான். காலில் நோவு உண்டு, சாகர் வரைக்கும் மரண அவஸ்தை இருந்து அவனுடைய மரணமே வித்தியாசமாக என்ன பண்ணுது போனது. ஆரம்பம் நல்லதாக இருந்துச்சு. ஆரம்பம் கர்த்தரால் நடத்தப்பட்டான், கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தினார். ஆனால் எப்போ தன் சுய வழிக்கு சுய அறிவுக்கு அவன் தன் நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தானோ அப்போ தேவ ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் துணிகரமான பாவங்களுக்கு மனிதனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து தன் வாழ்க்கையை அவன் அழித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் சுய வழிக்கு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சுய வழியில் நடக்கிறாங்க. யோனா 1ஆம் அதிகாரம் நீங்கள் 1-3 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட யோனாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். பேசின சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்காமல் தன் சுய வழியில் ஓட பார்க்குறான். அவனுக்கு பார்த்ததெல்லாம் நினைவே பட்டணும். அவர்கள் ராட்சஸ்தர்கள், அவர்கள் மோசமானவர்கள், அவர்கள் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவன் செத்து போகட்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்து தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறான். வாசிங்க. நீ மகா நகரமாகிய நினேவுக்கு போய் நினேவுக்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, நல்லா கவனிங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் பேசினா, ஆவியானவர் நடத்தினா, ஆண்டவர் சொல்லுபடி கேட்கணுமா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க, கேட்கணுமா இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நீ இந்த ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, அந்த மக்கள் பாவம் அக்கிரமம் பெருகிட்டு அந்த மக்களை நான் காப்பாற்றணும், அவங்களுக்கு போய் நீ போய் சத்தியத்தை சொல்லுன்னு சொன்னால் அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி என்ன பண்ணானா, தரிசிச்சுக்கு போகிறான், சுய வழியில் போகிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய வார்த்தைப்படி நடக்காமல் சுய வழியில் போகிறாங்க, சுயமாக சிந்திக்கிறான். ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு வந்து அவனை காப்பாற்றி ஒன்றும் இல்லாத நிலைமையில் அவனை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாக அந்த இடத்துல வச்சிருக்கிறார். எகிப்தில் நீ பாவத்தோடு இருந்த, எகிப்தில் பாவத்தின் செயல்பாடு உங்ககிட்ட இருந்தது, பாவத்தின் தன்மை இருந்தபடினால் அங்கே செங்கல் அறுக்க கூட உனக்கு வைக்கோல் கிடைக்கல. அடித்து நொறுக்கி பாவத்தின் கூக்குரல், அந்த வேதனையின் கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டின போது அவர்களை கொண்டாந்த ஆண்டவர் எருசலேமில் கானான் தேசத்தில் விட்டார். கானான் தேசத்தில் கர்த்தருடைய வழியில் நடக்காமல் அவர்கள் சுய வழியில் நடந்ததுனால அவர்களுக்குள்ளே ஆக்கினை தீர்ப்பு வந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் பார்க்குறோம். பல நேரங்களில் சுய வழி, சில நேரங்கள் இங்கே பிரச்சனை இருக்குது, காரியங்கள் இருக்குது, நான் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனால் பொழைச்சிக்குவேன்ற சுய அறிவு. அங்கே நகோமிக்கு அந்த வார்த்தை வந்தது. நகோமி எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனால் எரிகோவில் போய் இருக்கிறதெல்லாம் இழந்து, புருஷன் பிள்ளைலாம் இழந்து தனிமரமாக ஆக்கப்பட்டாள்.
கர்த்தர் எருசலேமை சந்தித்தார், மக்களை சந்தித்தான் கேள்விப்பட்டு திரும்ப கசப்புள்ளவளாய் போறாள். ஆனாலும் கர்த்தர் அவளுக்கு இறங்கி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் தேவ ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்காமல் தங்கள் சுய அறிவில் தீர்மானம் எடுக்கிறது. நான் இந்த ஊர்லனா வெளியூருக்கு போனால் எனக்கு சம்பாதிச்சிரும், எனக்கு அவ்வளோ ரூபா வேணும், இவ்வளோ ரூபா வேணும், அவ்வளோ காசு வந்துடும் நான் அப்படின்னு திட்டம் போடுறது. நான் போகிறது தேவ சித்தமானு ஜெபம் பண்ணோம். நான் இந்த வேலையை விட்டு இன்னும் வேலைக்கு போகிறேன், நீ மாம்சத்தில் முடிவு எடுக்கக்கூடாது, மாம்சத்தில் அவசரப்பட்டு புத்தி கெட்டு போய் கோபத்தில் எடுக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. யார் ஒருவன் ஆவியானுடைய நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்காமல் சுய வழிக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க போகிற வழியில் அவர்கள் காரியங்களை முழுமையாக வெற்றி அடைய முடியாது. மாறாக வழியில் கப்பல் அங்கே ஸ்தோத்திரம் கவிழ்க்கப்படும், அங்கே கடல் கொந்தளிக்கும், அங்கே எதிர்காற்று வீசும். அங்கே அவன் கூட போகிற இவன் நிமித்தம், இவன் சாபத்து நிமித்தம், இவன் கூட இருக்கிறவன் நிம்மதியாக இல்லாதபடி எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலை வருவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சுய வழியில் ஒரு நாள் நடக்கக்கூடாது. என் இச்சையின்படி நான் நடக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் அதன்படி நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நடப்போமானால் ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்கப்படுவீர்கள். உன் சுய அறிவுக்கு, சுய வழிக்கு, சுய சிந்தனைக்கு, இச்சைக்கு நீ ஒப்பு கொடுத்தபடினால் முதல்ல மாறாக உன்னுடைய தவறு, உன்னுடைய பாவம் இது எதனால ஏற்பட்டது என்ற உணர்வு உனக்குள்ளே வராமல், நீ மனம் திரும்புதல் உனக்குள்ளே வராமல், சாத்தான் சொல்லுவான் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, அங்கே போனால் ஏதாவது நம்ம பொழைச்சிக்கலாம், அங்கே போனால் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போவதற்கு நினைத்தான். எகிப்தில் சகல வசதி இருக்குது, அங்கே போனால் பாவம் செய்வதற்கு, பாவம் செஞ்சால் ஒருத்தன் கண்டுக்க ஆள் இல்லை. ஆனால் இங்கே இருந்தால் இவர் கேட்டுகிட்டே இருப்பார், இங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம அங்கே போயிடுவோம். புருஷன் மணி உட்காந்து ஆலோசனை பண்ணுற, உன் ஆலோசனையை ஆண்டு விட்டு கேட்டியா? உன் ஆலோசனை ஒன்றும் இல்லாமல் போயிடும், போனீங்கன்னா உனக்கு நஷ்டம். சோமன்னு கேட்டு ஆண்டு விட்டு கேளு, மனம் திரும்பு. பிரிஸ்டேஜ் என்ன பிரிஸ்டேஜ்? தேவ சமூகத்தில் ஆவியான நடத்தப்பட்டால் அவர் உனக்கு சகலத்திலும் சத்தியத்தில் நடத்துவார். அவர் தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவதை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்து, அதாவது சிலுவையில் மட்டும், சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினாராம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றுக்கும் அவரை ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு அலையில் சொல்லுவோமா? சொல்லணும். ஒரு நாளும் நம்முடைய சுய வழியில் நடக்கக்கூடாது. நாங்கள் தீர்மானம் எடுத்துட்டோம் பாஸ்டர், நான் முடிவு பண்ணிட்டோம் பாஸ்டர், இனி அவங்ககிட்ட நான் எனக்கு பேச்சே கிடையாது பாஸ்டர், நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் பாஸ்டர், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் பாஸ்டர், நான் தீர்மானம் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப கேவலம், எனக்கு ரொம்ப பாஸ்டர், எனக்கு பாஸ்டர் சொல்லாத. ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவருடைய ஜெபம் பண்ணு. ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடு. சில நேரத்தில் துணிகரமாக சில சொல்லுவான். நேற்று தினத்தில் நேற்று நைட்டு விடிய காலையில் 2:30 தான் வந்து சேர்ந்தேன், 1:30 வந்து சேர்ந்தேன் மீட்டிங் போயிட்டு. அப்போ வரும்போது சில காரியங்களை பேசி வந்தோம். ஒருவர் ஒரு காரியத்தை சொல்ல மறந்து ஒரு காரியத்தை சொல்லி மாட்டிக்கொண்டார். அதை கேட்டு ஃபுரூப் ஆயிடுச்சு, இவர் தான் சொன்னார், இதெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு கேட்டாச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, என் பிள்ளை சத்தியமாக எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்ட்டார். துணிகரமாக மாட்டிக்கொண்டோம் என்று தெரிஞ்சு, ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன் சாரின்னா முடிஞ்சு போச்சு. ஒருவேளை எனக்கு என்ன, ஏன்னா எல்லா ஆதாரபூர்வமாக அவர் சொன்ன காரியத்துக்கு செயல்பாடுகளுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லிட்டார் ஒருத்தர். அவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னாலும் துணிகரமாக என்ன பண்ணுறாரு, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் உண்மையானவர் போல சாதிக்க நினைக்கிறார். சில ஆட்கள் அப்படி தான் துணிகரம், ஆமாம் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், ஆமாம் அப்படின்ட்டு போகிறான். ஆனால் அது வாழ்க்கையில் சாபம் வந்து வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் மாறிவிடும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு நாள் ஏன் சுய வழியில் நடக்க மாட்டேன், ஆண்டவர் சொல்லுகிற வழியில் நடப்பேன் தீர்மானத்தை எடுக்கணும்.
ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சுய வழியில் நடக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சுய வழியில் நடக்கிறீங்களா? உனக்கு என்ன பிரியம்? நீ என்ன நினைக்கிற? எது எனக்கு பிடிக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்? என் ஸ்டேட்டஸ், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? என் தகுதி என்ன? நோ 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 நோ. எங்களால் ஒன்று ஆகும் என்று யோசிப்பதற்கு கூட நாங்கள், எங்களுடைய தகுதி யாரால் வரணும்? ஆண்டவரால் வரணும். அல்லேலூயா. நான் எனக்கு தகுதியானவன் என்று யோசிப்பதற்கு கூட நான் தகுதியானவன் இல்லை, யோசிப்பதற்கு கூட இல்லை. என் தகுதி தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படியானால் நான் ஒரு நாள் என் சுய வழியில் என்ன பண்ணக்கூடாது? சில ஆண்கள் என்ன பண்ணக்கூடாது? என் சுய வழியில் நடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, அப்ப இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய், தேவ ஆவியின்படி நடக்கிறவன் தன் சுய இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பான். தன் சுய இச்சை, எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன காரியம் நடக்கணும், எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் செய்வேன், எனக்கு இந்த காரியமெல்லாம் நிறைவேற்றணும்னு தன் சுய இச்சை நிறைவேற்ற விரும்புகிறானா? ஆண்டவர் ஒரு நாளும் சுய வழியில் ஓடுகிறவனை கர்த்தர் விரும்புவது கிடையாது. ஒருவனை கர்த்தர் சொல்லுங்க, சுய வழியில் ஓடுகிற ஒருவனையும், சுய வழியில் ஓடுன ஒருவனும் பெரிய ஆளாக மாறுறது கிடையாது, நிம்மதியாக இருந்தது காரணம் இது கிடையாது, அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தது கிடையாது. சுய வழியில் நான் ஒரு நாள் போக மாட்டேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3-4 வாசிங்க. இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாம் என் பிள்ளைகளிடத்தில், நல்லா கவனிங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் எது கிரி செய்து? ஹலோ, கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்போது எது கிரி செய்து? எங்களுக்கு வசனம் தெரியல, பசத்தில் வாசி. கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய கீழ்ப்படியலைன்னா அவங்ககிட்ட எந்த ஆவி கிரியை செய்து? ஆண்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். அன்பு, கீழ்ப்படியலாம் எந்த ஆவி கிரியை செய்து? ஆகாயத்து அதிகாரம் யார்? அசுத்தாவி. ஆகாயத்து அதிகார பொறுப்புன்னா வேறு எதுவும் நினச்சிக்காது, அசுத்தாவி. என்ன கோமலஸ்டர், எந்த ஆவி கிரி செய்து? கீழ்ப்படியலைன்னா எந்த ஆவி கிரி செய்து? சொல்லுங்க சொல்லுங்க. கீழ்ப்படியாத ஆவி, கீழ்ப்படியாதுகிட்டலாம் எந்த ஆவி கிரி செய்து? முற்காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ சுயமாக எடுத்த, சுயமாக முடிவு பண்ண, உன் இஷ்டத்துப்படி வழி நடத்தின, உன் இஷ்டத்துப்படி வாழ்ந்த, நீ விரும்பினதை செயல்பட்ட. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். ஆவியானவரை நடத்துதற்கு ஒப்பு கொடுங்கள். அதனால தான் இந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒரு அலையில் சொல்லுங்க, ஆவியானவரை சொல்லுங்க, ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரை நாம் வாஞ்சிக்கணும், விரும்பணும். அதுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். அப்போ ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னா நம் பாவத்தை முதல்ல அறிக்கை செய்து நம்மை நாமே சுத்திகரிக்கணும், நம்மை நாமே கழுவணும். நம்மளை சுத்திகரித்து கழுவி ஆண்டவர்கிட்ட போய் நான் வெறுமையான பாத்திரமாக இருக்கிற ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி அசுத்தமானதெல்லாம் வெளியெடுத்து பாத்திரத்தை கழுவி ரெடியாக காத்திருந்து தாகமுள்ளவன் போல் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நான் இவருக்கு ஊற்றுவேன் இவருக்கு ஊற்ற மாட்டேன்லான்னு சொல்லலை. மாம்சமான யாவர் மேலும் சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார்.
இப்போ எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சின்னவன் பெரியவெல்லாம் கிடையாது, குழந்தை முதற்கொண்டு எல்லாருக்கும் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தேவை நம்முடைய பாத்திரத்தை பரிசுத்தமாக்கி இல்லாத பொல்லாத அழுக்கெல்லாம் கழித்து தூக்கி வச்சுட்டு கீழ்ப்படியாத சுய ஆவி சுய கிரியை சுய வழியில் நடக்கிறதை விட்டுட்டு ஆண்டவரே நீ சொல்கிறபடி நடக்கிறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்புக்கும் போது ஆவியானவர் நம்மேலே நிரப்புகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட. பாத்திரம் எங்கு நிரம்பி வழிகிறதோ அங்கே தேவன் கூட நடத்துகிறார். பொல்லாப்பு பொல்லாங்கன் பொல்லாத கிரியைகள் ஒன்றும் நடக்காதபடி கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும், பொல்லாங்கின் கிரியைகளை மட்டும் விலகணும், தேவ பிரசன்னம் நம்ம கூட வழிநடத்தப்படணும். அதனால நான் ஒரு நாளும் என்னுடைய சுய வழியில் நடக்காமல் ஆவியானவர் நடத்துகிற பாதையில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே வரணும். நல்ல இல்லையா சொல்லுங்கள். ஒரு தீர்மானம் என்ன பண்ணோம் சொல்லுங்கள். தீர்மானம் என்ன பண்ணோம்? சத்தமாக சொல்லுங்கள். தீர்மானம் என்ன பண்ணோம்? வரணும். தீர்மானம் வரணும். தீர்மானம் வரணும். தீர்மானம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்கள் நடத்த முடியாது. அவனுக்கு தெரியும். அவன் சொல்லும்போது சொல்கிறான், அந்த 7 வசனத்தை வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன். எப்படியா? சத்தமா சொல்லுங்க. எப்படியா? சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோக, அப்போ பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனும் உனக்கு தெரியுது. உனக்கு தெரியுதா? தெரியுதா? இந்த ஆண்டவர் வல்லமுள்ள தேவன் தெரியுதா? ஆனால் தெரிஞ்சும் கீழ்ப்படியாமல் உன் சுயவழியில் ஓடனா எப்படி? தெரிஞ்சும் உன் இஷ்டப்படி வழிநடத்த, உன் பாவத்தை உன் இச்சையை நிறைவேற்றுவதற்கு நீ உன் சுய முடிவு எடுக்கிறது எப்படி? தெரியாமல் செஞ்சிட்டோம் பாஸ்டர். தெரியாமல் செஞ்சான். தெரியாமல் செஞ்சாம அவனுக்கு தெரியுதில்ல. சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிட பயபக்தி உள்ளவனா. இப்போ யாரை நம்புறது, யார் நம்பாமல் போகிறது? பாஸ்டர் நீங்கள் இவங்களெல்லாம் சந்தேகப்படாதீங்க பாஸ்டர், இவங்களெல்லாம் சந்தேகப்படாதீங்க பாஸ்டர். என் மனுஷன் உங்களுக்கு இதே பொழப்பு, நான் சொல்கிறேன் எனக்கு அதே பொழப்பு தான், வேறு என்ன? அப்போ பயபக்தியாக நடக்கிறவனும் சுய வழியில் நடக்க முடியுமா முடியாதா? ஹலோ, நான் உங்களை தான் கேட்குறேன். ஆண்டு சொல்லுங்கள். பயபக்தியாக நடக்கிற ஒருவன் திடீர்னு சுய வழியில் நடக்க முடியுமா முடியாதா? திடீர்னு அவனுக்கு சுயம் வந்துடுதா இல்லையா? சுயேச்சு வருதா இல்லையா? வருதா இல்லையா? நம்ம யாருமே அப்படியே நான் நூல் மேல் நடக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவி. அப்போ தான் அவர் நம்மளை சரியாக நடத்துவார், நம்மளை கண்டித்து நடத்துவார், நம்மளை உருவாக்கி நடத்துவார். சில நேரங்களில் அரவணைப்பார், சில நேரங்களில் கண்டிப்பார், சில நேரங்களில் நம்மளை போய் பாப்பா போப்பா போப்பான்னு விட்டு அங்கே கடல் கொந்தளிப்பை உண்டாக்குவார்.
எல்லாரும் உன்னை பார்ப்பான், எப்பா இவன் தான் சாபம் பிடிச்சவன், இவனால தான் நமக்கு சாபம் வந்திருக்குன்னு எல்லாரும் ஒரு மாதிரியே பார்ப்பான். நீ வேலை செய்கிற இடத்துல, நீ போகிற இடத்துல எல்லாத்தையும் பார்ப்பான். ஐயோ இது எது நல்லதா சாபமான்னு பார்ப்பான். இது யாரால் வந்தது? உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. என்ன வரணும்? என்ன வரணும்? உணர்வுள்ள இருதயம் வரணுமா? ப்ராப்ளமே அதுதான். சுய வழி, சுய தீர்மானம், சுய நம்பிக்கை. உலகத்தான் சொல்றான், உங்க மேல நம்பிக்கை வைங்க பிரதர், உங்க மேல நம்பிக்கை சாதிச்சுன்னு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவான். நம்ம மேல நம்பிக்கை வச்சாலும் நம்மளால ஆக முடியாது, தேவனால தான் ஆக முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. தேவனால தான் நடத்த முடியும். தேவ கிருபை தான், தேவ பிரசன்னம் தான், தேவ வல்லமை தான், தேவனுடைய இரக்கம் தான். நான் எப்போதும் அவர் சொல்லுகிறபடி அவரை சார்ந்து வாழ்வதற்கு என் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு நல்ல இடத்துல தீர்மானித்து தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்வில் ஆச்சரியமான நன்மைகளை ஆண்டவர் தந்து நம்மளை பலப்படுத்துவார், கிருபை செய்வார். அவன் சொல்றான் பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சமுத்திரத்தையும் நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பக்தி உள்ளவன் என்றான். நல்லா பண்ண, நான் சொல்றேன், நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போறேன் என்று ஒரு அலையில சொல்லுங்க. பாருங்க, நான் ஓடி போறேன், கீழ்ப்படியில என் சுவழியில போறேன்ற உணர்வோடு தான் செயல்படுறான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவதற்கு அவர் விருப்பம் இல்லாமல் எப்படியாலும் தேவாவியனுக்குள் நடத்துவதற்கு தான் திரும்ப 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 கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், என்ன இந்த வார்த்தையா பாசிட்டே இருக்கிறார் பாஸ்டர்னு. உனக்காக தான் பேசிட்டே இருக்கிறார். நீ எப்படியாவது மனம் திரும்பி, நீ எப்படியாவது திரும்ப வரணும், நீ கைவிடப்படக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவர் திரும்ப 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 சில நேரங்களில் பேசிட்டே இருக்கிறார். நான் தேவ சமூகத்தை விட்டு வழிவிலகி போகிறவன் என்ற அந்த வார்த்தை அவன் சொல்லுகிறதை பார்க்குறோம். உணர்வோடு தான் செயல்படுகிறான். அநேக நேரங்களில் நமக்கும் நம்முடைய மனசாட்சி சொல்லிட்டே இருக்கோம், சிஸ்டர், ஏய் டேவிட், நீ போகிற பாதை கவனமாறு சொல்லிகிட்டே இருக்கு. உன் பார்வை ஜாக்கிரதைன்னு சொல்லுது, நீ உபயோகம் பண்ணுகிற பொருள் ஜாக்கிரதைன்னு சொல்லுது. ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். அதுலேயும் கடினப்பட்டு என்னை தூக்கி கடலில் போட்டால் சரியாயிடுன்றான். கடலில் போட்டாலும் சில ஆட்களை ஆண்டவர் மீனை கூட பறந்த மீனுக்கு, இவனால் மீனுக்கு உபத்திரம் பாருங்க. அதுக்கு 3 நாள் செரிக்கலைன்னா எப்படி இருக்கும்? வாமிட்டு வந்து வயிறு நெளிஞ்சு ஐயோ படுற பாடு இருக்க. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, எப்படி இருக்கு? ஒரு செரிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? செரிக்காதானே ஃபுட் பாய்சன். இவன் செரிக்கவில்லையா? ஆண்டவர் செரிக்க விடலையா அவனை? இவனுக்கு அந்த நாத்தத்தை கொடுத்து அந்த 3 நாள் எப்பா இவனை கக்கினா போதுன்னு வேகமாக கொண்டாந்து கரையில் கக்கி இவனால் எத்தனை பேருக்கு உபத்திரம் பாருங்க. இப்படி கீழ்ப்படியாதவனால எத்தனை குடும்பம் வேதனைப்படுது பாருங்க. கீழ்ப்படியல்னா பெற்றோர், பிள்ளைகள், சமுதாயம், கூட வேலை செய்கிற ஆள், சபை. கீழ்ப்படிய ஆவியானோட நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் எங்கே போனோம், எந்த வீதியில் குடியிருக்கணும், நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி செய்தான். ஒரே ஒரு காரியத்தை தவிர அவன் மாடியில் ஏறி போருக்கு போக வேண்டியவன், ஊழியத்துக்கு போக வேண்டியவன், வேலைக்கு போக வேண்டியவன், சும்மா தூங்கிட்டு மேடையில் ஏறி சுற்றி பார்த்தானா பக்கத்தில் அவன் கண்கள் இச்சையை விழுந்ததான். அவளை கொண்டு வர சொல்லி அவளோடு தவறு நடந்து அதுக்கு அந்த தவறை மடைக்க அவன் புருஷனை கொன்று என்னென்ன வேலை பாருங்கள். அதுக்கு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டு சொல்ல, நீ கேட்டிருந்தா நான் உனக்கு நன்மையானது எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவேன். ஆண்டு சொல்ல, அந்த ஒரு விஷயத்தை தவிர அவன் வேறு எந்த விஷயத்தில் என்ன பண்ணல.
சொல்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நாம் சுய வழியில் நடக்கும். பக்கத்து கை கொடுத்து ஒரு நாள் சுய வழியில் நடக்காதீங்க. மாம்சத்தையும் மனசு விரும்பினபடி செய்யாதீங்க. இப்போ மாம்சம் என்ன சொல்லிச்சு? எப்போ அவன் அரக்கன், அவன் அந்த நினைவே பட்டணத்தினுடைய பேக்ரவுண்டானா உயிரோட தோல் உரிப்பாங்களாம். மனுஷங்களை கட்டி வச்சு உயிரோடவே அறுத்து தோலை என்ன பண்ணுவானுங்களாம்? எவ்வளோ வலி வேதனை இருக்கும். சும்மா ஒரு புண்ணு ஏற்பட்டால் வலி தாங்க முடியுமா? ஒரு இடம் சும்மா கிழிச்சிட்டா எவ்வளோ கத்துறோம், ஐயோ 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 ஐயோ, அப்படி தானே? அம்மா அப்படின்னு கத்துறோம், பயங்கரமாக அப்பான்னு கத்துறோம். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தா, நீங்கள் சரித்திரத்தை பார்த்தா, பேக்ரவுண்டு பார்த்தா, உயிரோடு கட்டி உயிரோடு தோல் உரிப்பானுங்களாம். அவ்வளோ மோசமானவங்க நினைவு பட்டணத்தான். அசிரியர்கள், அசிரிய ராஜ்யம், அசிரிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளோ அரக்கன்கள். அவனுடைய அக்கிரமம் இப்படியெல்லாம் செய்கிறதுனால தான் அவன் அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டினதான். அவனுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாண்டு கொடுக்குறாரு. எப்பா நீ போய் சுவிசேஷம் சொல்லுப்பா, ஒரு வார்த்தை சுவிசேஷம் சொல்லு. இன்றைக்கி நம்ம நேரங்களில் போய் சுவிசேஷம் சொல்லு, இல்லை சுவிசேஷம் கொடு, இல்லை சுவிசேஷம் போய் சொல்லுன்னா, பாஸ்டர் அவங்களாம் கேட்க மாட்டாங்க பாஸ்டர், அவன் மோசமான அவங்க பாஸ்டர், அவன் ரொம்ப ரவுடி பாஸ்டர், அவன் கேட்க மாட்டான் பாஸ்டர். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை நீ போய் அவனுக்கு சொல்லு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் அவனுக்கு, இல்லை பாஸ்டர், இல்லை பாஸ்டர், இல்லை ஆண்டவரே, என் வீட்டுக்காரனா மோசமானவன் பாஸ்டர், ஒரு நாளும் மனம் தர மாட்டான் பாஸ்டர். ஐயோ எங்கள் அண்ணன், ஐயோ எங்கள் அண்ணன் அப்படி. அவன் ஒன்றில் வெத்து வெட்டு தான். ஆனால் அவங்க சொல்கிற பில்டப் இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் அண்ணன் ரொம்ப முரட்டானோ பாஸ்டர். உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா எந்த முரட்டு பயலுக்கும் சொல்லி சொல்ல முடியும். யாரும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வான். சொல்லணும். நீ எடுத்த உடனே ஐயோ அவன் அப்படி பார்க்காத. உன் கூட ஆவியானவர் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும், உள்ளத்தில் உணர்த்தப்படுத்துட்டா எப்படிப்பட்டவனு சுவிசேஷம் சொல்லணும். மாற ஓடக்கூடாது. இவன் போய் சொல்கிறாரு, இவன் பயங்கரமாக எதுக்கு போடுறான் பயந்து? இவன் தேவ சமூகத்தை விட்டு விலைக்கு போகிறான்னு தெரியும், கீழ்ப்படியாமல் போகிறான்னு தெரியும், போனாலும் தப்பிச்சிடலான்னு ஓடுறான்னு தெரியும், தப்பிக்க முடியாது. ஆனால் இவன் போய் சொன்ன உடனே அங்கே குழந்தைகள் முதற்கொண்டு, விலங்குகள் முதற்கொண்டு, மிருக ஜீவங்கள் முதற்கொண்டு உபவாசம் பண்ணி எட்டுடைத்து தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி மனம் திரும்பினார். செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? ஆனால் இவனுக்கு என்ன தெரியுமா? நான் சொன்ன உடனே நடக்கலை, உங்களுக்கு அழிவு வரப்போகுது, உங்களை கர்த்தர் கொல்ல போகிறா, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நீ எப்போ கீழ்ப்படியாமல் போன அப்படி நான் சொல்லிட்டு வந்தேன், எல்லாம் நல்லா இருக்கிறானே. அப்போ என்னை ஆண்டவர் கூப்பிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டார், என்னை கேவலப்படுத்திட்டார், என்னை அவமானப்படுத்திட்டாருன்னு எனக்கு ஒரே வெக்கம். இப்போ உட்காந்து நான் செத்து போகிறான்ட்டு எனக்கு வேணான்ட்டு என்ன போய் முழங்குறான். ஆண்டு சொல்கிறார், ஏண்டா ஒரு ஆமணுக்கு செடி ஒரு பூச்சி அரிச்சு வெயில் வந்து உன்னால் தாங்க முடியலையே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியா. அவன் பாருங்க யாரை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, அரக்கனையும் உயிரோடு வச்சு தோல் உரிக்கணும்னு பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, வலது கைக்கும் இடது கை வித்தியாசம் தெரியாத 1,80,000 ஜனங்களுக்கு நான் மனம் இறங்காமல் இருப்பேன்னு கேட்குறாரு. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர், எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா நம்முடைய ஆண்டவர். அம்மாவா இல்லையா? உனக்கு தான் அவர் ஒன்றும் செய்ய மாட்டேன்னார். உனக்கு அவரை பார்த்தா பிடிக்க மாட்டுது, உனக்கு போய் ஜோம் பண்ண முடியல, வேத வாசிக்க முடியல, சும்மா பெற்றோர் வான்னு கூப்பிடுறதெல்லாம் வர்றேன், சும்மா கேட்குறதெல்லாம் வரேன் பாஸ்டர், எனக்கு பயில் பிடிக்குமா பாஸ்டர். அவ்வளோ பெரிய அரக்கனுக்கே அவர் இறங்கினா ஏன் உனக்கு இறங்க மாட்டாரா? மனம் திரும்ப மாட்டான். நீ மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடுத்தா அவன் பாருங்கள், பால் குடிக்கிற குழந்தையிலேருந்து மிருக ஜீவனுக்கு ரெட்டுடைத்தி அங்கே என்ன பண்ணாங்களாம், மனம் திரும்புதற்கேற்ற கனிகள் வரும்போது கர்த்தர் உனக்காக இறங்குவார், எல்லா சிறையிருப்பு மாற்றுவார். வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கிரியை செய்வார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை தருவார், உன்னை விடுவிப்பார், உனக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் உன் மனம் திரும்புதல் சரியில்லாதனால தான் உனக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிற. உன் சுய வழியில் ஓடுறதுனால தான் உன் கடல் கொந்தளிக்கவில்லை, உன் அலையை ஓயவில்லை, உனக்கு எதிராக இருக்கிற காற்று நிற்கவில்லை. உன் சுய வழியில் ஓடாத,
ஆவியானவர் நடத்துகிற வழியில் ஓடு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஸ்தோத்திரம், பிறர் வழியில் ஓடுறது. ரெண்டாவது பிறர் வழியில் ஓடுறான். தேவாவின் வழியில் நடக்காமல் பிறர் வழியில் ஓடுறது. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கு. அதற்கு தேவன் பிழையமை நோக்கி, நேரம் ஆச்சு நான் வேகமாக முடிக்கிறேன். அதற்கு தேவன் பிழையமை நோக்கி, நீர் அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்றார். பிழையம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவங்கிட்ட பாலாக் என்ற ஒரு ராஜா. அவன் என்ன ராஜா? அவன் யாரு ராஜா? மோவாப்பு யாரு? மோவாப்பு யாரு? அது தெரிஞ்சா நாங்கள் ஏன் பசங்க இருக்கு. மோவாப்பு யாரு? சத்தங்களை யாரோ ஒருத்தர் சொல்லு. மோவாப்பு யாரு? லோத்து யாரு? ஆபிரகாம் யாரு? இஸ்ரவேலுக்கு ஆபிரகாம் தகப்பன், லோத்து அப்போ எல்லாம் சொந்தக்காரன் தான். எல்லாரும் சொல்லுங்க யாரு? மோவாப்பு இஸ்ரவேலும். ஆனால் மோவாப்பு பாவத்தின் வழியில் போயிட்டான், இஸ்ரவேல் பரிசுத்த வழியில் இருக்கிறான். தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்தவன் மோவாப். இன்னைக்கு தான் நடக்கல, அது அன்னைக்கே நடந்துரு. பாவ சந்ததி. இவர்களை சபிப்பதற்கு இவங்கிட்ட கூலி பொறுத்துறான். இவனை நான் எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்ய மாட்டேன்னு சொன்னால திரும்ப ஆட்களை அனுப்பி, நான் உனக்கு ராஜ்யத்தில் பாதி தரேன், பொண்ணு வெள்ளி இதெல்லாம் தரேன், நீ எப்படியாவது இந்த ஜனங்களை சபிக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மோவாப்பு தேசத்து வழியாக இவங்களை போகக்கூடாதுன்ட்டார். ஏதேம் தேசத்து வழியாக போகக்கூடாதுன்ட்டார். ஆனால் இவனுக்குள்ளே இந்த வழியாக நம்ம தேசத்தில் இந்த ஜனங்கள் வந்தால் நம்ம தேசம் அழிக்கப்பட்டு விடுன்னு சொல்லி விரும்பி இவங்களை சபிக்க நினைக்கிறான். இவங்களுக்கு எந்த சேதமும் செய்யலை. எந்த இஸ்ரவேல் மக்கள் சோதம் பட்டணத்துக்கு அந்த என்ன மோவாப்பியருக்கு என்ன பண்ணல, இன்னும் அந்த தேசத்துக்கே வரலை. ஆனால் அங்கங்கே நடந்த செய்தியை கேள்விப்பட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே சபிக்க விரும்புகிறான். நிறைய நேரங்களில் பிசாசு அப்படி தான், வேறு ஏதோ நடந்த காரியத்தை வச்சு நமக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு விரும்புவான். நம்ம எக்காரத்து கொண்டும் நம்ம அப்படி செய்யக்கூடாது. இவனுக்கு இச்சை உண்டானதுனால, பேராசை உண்டானதுனால, சரி அப்படி சொல்கிறீங்க, நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன்னு திரும்ப என்ன பண்ணுறான், போய் கேட்குறான். ஆனால் முதல்ல அவன் சொல்கிறான், பிழையம் பாலாக்கி அவன் சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதெல்லாம் செய்வேன், நீ எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிழையாம் பாலாகின் ஊழியக்காரர், பாலாக்கு எனக்கு தந்த வீடு நிறைய வெள்ளும் பொண்ணு தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியம் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை நான் என்ன பண்ணக்கூடாது, என் வீடு நிறைய வெள்ளி பொண்ணு கொடுத்தாலும் மீற மாட்டேன்னு சொன்னுவேன். சும்மா வாய் சொல்லுது. என்ன சொல்லுது சொல்லுங்க, ஆண்களை சொல்லுங்க, என்ன சொல்லுது? வாய் சொல்லுது. ஆனால் இருதயம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இச்சை இருக்கு. அவன் சொல்லிட்டு சொல்கிறான், ஆகிலும் இனிமேல் எனக்கு என்ன ஒத்துரு சொல்ல, வெயிட் பண்ணு. அவனுடைய ஏற்கனவே கேட்டார், எப்போ அவன் வீட்டுக்கு வந்தவங்க யாருலாம் கேட்டார். இவன் திரும்ப போய் கேட்குறான். இப்போ ஆண்டவர் எரிச்சல் சொல்லிட்டார், அந்த ஆட்கள் கூப்பிட வந்தால் போடான்ட்டார். சில நேரங்களில் நாம் தேவ ஆவியானபடி சொல்கிறத கேட்டு நடக்காமல் ஒரு தடவை உணர்த்துவார், ஒரு தடவை சொல்லுவார், ஒரு தடவை உன்னோடு கூட இடைப்படுவார். நீ மீண்டும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி திரும்ப நான் கேட்குறேன், நான் திரும்ப சகுனம் பார்க்குறேன், திரும்ப நான் சீட்டு போட்டு பார்க்குறேன், திரும்பவும் ஒரு வழி கிடைக்குமான்னு பார்க்குறேன்னு சொன்னால் நீ போன்றுவர். நீ போ.
உடனே இவனுக்கு உச்சகம் ஆயிடுச்சு. போக சொல்லிட்டாருன்னு போகிறான் கழுது மேலே. சிலர் அப்படி தான். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்கிட்ட முதல்ல உங்கள்கிட்ட சொன்னாரா? அதான்டா மெய்யானது. உங்கள்கிட்ட முதல்ல சொன்னாரா? அதுதான் உண்மையானது, அதுதான் செயல்பாடு. உனக்குள்ள உன் பேராசை இச்சையினால் சரி திரும்ப போகிறேன்னு சரி போ அப்படின்ட்டார். சில ஆட்களுக்கு பிடாவடியாக கேட்டால், நல்லா கவனிங்க, தேவ சித்தத்தில் 2 விதமான சித்தம் இருக்குது. சொல்லுங்கள். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் பலமாக என்னில் துணிக்குதே. தேவ துணி என்னுள் துணிக்குதே. தேவ சித்தம் 2 விதமானது. பரிபூர்ண சித்தம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதில் சில இடர்பாடுகள் வரும், மேடு பள்ளம் வரும், சிறையிருப்பு வரும், சில ஆட்கள் வெறுப்பார், சில காரியம் நல்லது தெரியாத போல் தெரியும். ஆனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவள் ஆவியானவர் நடத்ததுக்கு ஒப்பு கொடுத்தா ஒரே நாளில் உனக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு தாடி சிரைக்கப்பட்டு ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டு சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். 2வது திரும்ப திரும்ப ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதான் வேணும், எனக்கு மாப்பிள்ளை இப்படி வேணும், எனக்கு பொண்ணு இப்படி வேணும், இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னா அவர் என்ன சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாரு? அனுமதிக்கப்பட்ட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறாரு. என்ன சித்தம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள். என்ன சித்தம்? சரிப்பா அப்படி கேட்குறேன் சேர்ந்தா அப்படின்னு கொடுத்துருவார். அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் கண்ணீர், கவலை, போராட்டம், ஒரே இடிப்பாடு. நீ சாவறியா நான் சாவட்டா, இல்லை 2 பேரும் சேர்ந்து சாவலாமா? அதான் அதனோட உச்சக்கட்டம். இது அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். பரிபூர்ண சித்தம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். ஆள் பார்த்தா சின்ன பையன் மாதிரி, இல்லை ஒரு பொண்ணு பார்த்தா நோஞ்சா மாதிரியும், இல்லை படித்தா படிக்காத ஒரு மாதிரி தான் தெரியும். ஆனால் அதில் மேன்மையான வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இவன் திரும்ப திரும்ப கேட்கும் போது சரி போடான்ட்டார். இவன் வேகமாக போகிறான். போகிற நேரத்தில் இவன் கண்ணை குருடாக்கிட்டார். டைம் ஆச்சு, கண்ணை குருடாக்கிட்டார். நீ வீட்டுக்கு போய் அந்த அதிகாரத்தை வாசி பாருங்க. கண்ணை குருடாக்கிட்டார். கழுது மேலே போகிறான், கழுதுக்கு கண்ணு தெரியுது, இவனுக்கு கண்ணு தெரியல. அங்கே உருவின பட்டயத்தோடு இருக்கிறார் பாருங்க. உருவின சொல்லுங்க, என்ன வழியில் இருக்கிறாரு? என்ன உருவின? அப்படி மீறி போகிறவனுக்கு அதான் பட்டயம்னா என்ன? பட்டயம்னா சண்டைன்னு அர்த்தம். பட்டயம்னா சமாதானம் இல்லாத வாழ்க்கைன்னு அர்த்தம். பட்டயம்னா போராட்டம்னு அர்த்தம். உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். இந்த கழுதிக்கு தெரிஞ்சு ஒழுங்குது, கடவுள் பட்டயத்தை வச்சிருக்கிறாரு, என் எஜமான காப்பாற்றுன்னு இது படுக்குது. இவன் திரும்ப திரும்ப அடித்து அதை நெருக்கி அது திரும்ப போய் செவத்தோடு நெருக்குது. கழுதிக்கு ஆண்டவர் வாயை கொடுத்துட்டார், பேச கொடுத்துட்டார். கழுதி எங்கே பேச முடியுமா? ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் உண்டாக்கி அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பாடுவோம், நல்லா பாடுவோம். ஆனால் விசுவாச சோதனை வந்துட்டா, ஆண்டவரே கண்ணு இருக்கா அப்படின்னு என்ன மூச்சு என்ன பேச்சப்பா. கழுதியை பேச வச்சவர் உனக்காக ஒரு கழுதியை சப்போர்ட்டாக பேச வைப்பார். யாரை கொண்டு உனக்காக பேசுவார். உனக்கு எதிர்த்து நிற்கிறானா, உனக்கு விரோதமாக பேசுகிறானா, உன் பதவியை பிடுங்கணும், உன் வேலையை எடுக்கணும், உன் தொழிலை பிடுங்கணும், உனக்கு விரோதமாக எழும்பி உன் வியாபாரத்து மேல் பொறாமை பச்சு அதை நஷ்டமாகன்னு விரும்புகிறானா, ஒரு கழுதை கொண்டு பேசுவதற்கு வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். அப்படின்னா நான் ஆராதிக்கிற வணங்குகிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் வழியில் நடப்பேன் என்று தீர்மானிக்கணும்.
அல்லேலூயா எல்லாருக்கும் வரல பாருங்க. ஆமாம், அவர் வழியில் நடப்புன்னு தரணும். சும்மா ஆவணும் குதிச்சு ஓடுறதில்ல. மாம்சத்தின் கிரிகளை இடம் கொடுக்கக்கூடாது. உள்ளான மனுஷனில் பலப்படணுமா? எந்த மனுஷனில் பலப்படணும்? உள்ளான மனுஷனில் பலப்படணும். ஆவியின் வழி நடக்கணும். அதே முட்டாள் அங்கே பாடுறா, தேவதூதம் வச்சிருக்கிற நான் போனால் உன்னை வெட்டி கொன்றுவார்றா, அதனால தானே உன்னை நான் காப்பாற்றுறதுக்காக நான் படுக்கிறேன், என்னை அடிக்கிறிய, இத்தனை ஆண்டுகள் நான் உனக்கு ஏதாவது தீமை செய்ய இப்படி நான் நடந்திருக்கேனான்னு கேட்குது பாருங்கள். இத்தனை ஆண்டுகள் உன்னை கொண்டு போனேன்னு இப்படியெல்லாம் நடந்துச்சாடா முட்டாள். பல நேரங்களில் ஆண்டவர் அப்படி தான் கேட்குறார் நம்மளை. ஏண்டா இத்தனை வருஷமாக நடத்தி வந்தேனே, உனக்கு நீ கேட்டதெல்லாம் செஞ்சேனே, வழியில் என்ன நான் குறை வச்சேன், உன்னை ரட்சித்து வழி நடத்தி உன்னை கடந்தேனே, நீ கீழ்ப்படியாமல் நீ பிறர் பேச்சு கேட்டுக்கொண்டு நீ மற்றவன் பேச்சு கொண்டு நீ அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், அந்த ஊருக்கு போனால் நான் நல்லா இருப்பேன், இந்த ஊருக்கு போனால் சம்பளம் நிறைய கிடைக்கும், இந்த ஊருக்கு போனால் என் வியாபாரம் செழிக்கும், இந்த கடை இப்படி மாற்றணும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நீ சுய வழியில் நடக்கிற. நான் மாற்றுவது தேவனுக்கு சுத்தமானு கேட்டியா? நான் போகிறது தேவ சுத்தமாக கேட்டியா? அந்த வேலை மாற்றுவது தேவ சுத்தம் கேட்டியா? நான் குடி மாற்றுறது கூட தேவ சுத்தமானு கேட்டியா? அதை செயல்படாமல் பிறர் சொன்னாங்க பாருங்க, அங்கே ராசி இருக்குது, இந்த வீடு ராசி இல்லை, வாஸ்துபடி இந்த வாசல் இங்கே இருக்கக்கூடாது, இந்த பாத்ரூம் இப்படி இருக்கக்கூடாது, பிறர் சொல்றது கேட்டு நீ மாறுற. ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னார்? நீ வாசலை இடித்து வீட்டை மாற்றி என்ன பண்ணாலும் தேவ வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்லுகிறபடி அவர் நடத்துகிறபடி நடந்தால் உன் எல்லா பிரச்சனையும் மாற்றுவதற்கு, உன் கடன் பிரச்சனை மாற, வியாதி மாற, சாபம் நீங்க, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். மறுபடி கழுதர் பேசின பிறகு ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறாரு. 34 சொல்கிறான், அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியில் நீர் எனக்கு எதிராக நிற்கிறது அறியாதிருந்தேன், இப்பொழுது உங்கள் பார்வைக்கு இது தகாததாக இருக்குமெனால். இப்போ அவன் புத்தி எவ்வளோ மோசமான புத்தி பாருங்க. அவனுடைய எண்ணமெல்லாம் ஆசையெல்லாம் இதில் தான் இருக்கு. வீடு நேர பொண்ணு பொருள் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவம் தான் இருக்குது. ஏற்கனவே நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் மீறி வரதெல்லாம் தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கிறான். திரும்ப சொல்கிறான், நீ உமக்கு சித்தம் பண்ண நான் திரும்பி போட்டான்னு கேட்குறான். அதனால தான்